நீட் பேப்பர் லீக் ஆனதுக்கும் எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த பேப்பரை யார் எடுத்து லீக் பண்ணானோ அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது அந்த கவர்மெண்டோட வேலை. அதை அவங்க பண்ண போறாங்க அப்படின்னும், இந்த பசங்கள்லாம் நாட்டுக்கு எதிராக செயல்படுறாங்க, அரசாங்கத்துக்கு விரோதமா செயல்படுறாங்க, இதெல்லாம் எதிர்கட்சியோட சதிங்கிறது வர நிறைய பேர் நேத்து நான் பார்த்த இந்த ப்ரொட்டஸ்ட் வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட் பண்றத நான் பார்த்தேன். அவங்க எல்லாருக்கும் நான் ஒரு பேக் ஸ்டோரி சொல்லணும்னு நினைக்கிறேன். இது 1956ல நடந்த ஒரு கதை. 1956ல லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் ரயில்வே மினிஸ்டரா இருக்கும்போது ஒரு பெரிய ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்டுக்கு அவர் பொறுப்பேற்றுக்கிட்டு அவரோட மந்திரி பதவியை அன்னைக்கு ராஜினாமா பண்ணாரு. அன்னைக்கு அவரா போய் அந்த ட்ரெயினை ஓட்டினாரு. அவர் ஏன் அந்த மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணணும்? அதுக்கு காரணம், ஒரு துறை மிகப்பெரிய அளவுல வளர்ந்து பெரிய அளவுல வெற்றியை சந்திச்சுன்னா அந்த வெற்றி ஃபர்ஸ்ட் யாருக்கு போய் சேரும்னா அந்த டிபார்ட்மெண்ட்டோட மினிஸ்டருக்கு. அதே மாதிரி அதே துறையில ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியரை சந்திச்சாலும் அந்த பொறுப்பையும் யார் ஃபர்ஸ்ட் ஏத்துக்கணும்னா அந்த டிபார்ட்மெண்ட்டோட மினிஸ்டர் தான். அதுதான் அன்னைக்கு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பண்ணாங்க. அண்ட் அதை தான் இன்னைக்கும் பண்ண சொல்லி இந்த பசங்கள்லாம் ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்க. எஜுகேஷன் சிஸ்டம்ல நடந்த மிகப்பெரிய ஃபெயிலியருக்கு எஜுகேஷன் மினிஸ்டர் பொறுப்பேற்றுக்கணும், அவரோட பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு. இப்போ சொல்லுங்க, இவங்க வைக்கிற அந்த கோரிக்கை நியாயமானதா இல்லையா? இன்னைக்கு காலையில நான் எந்திரிச்சு நியூஸை ஓபன் பண்ணி பார்த்ததும் எனக்கு ஒண்ணு தான் தோணுச்சு. இந்தியாவில் ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போகுது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லையும் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக நைட்டு சென்னையில் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறத நீங்கள் இன்னைக்கு காலையில் எழுந்து பார்த்துருப்பீங்க நியூஸில். ஆனால் அதே மாதிரி கேரளாவில் ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு, அகமதாபாத்தில் ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு, யூபி, அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் உள்ள பார்டர்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, வெளியில இருந்து போராட்டம் பண்ணுறதுக்குன்னு ஆட்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அது போக ஜந்தர் மந்தர்ல ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த கவர்மெண்ட் 20+ சிஆர்பிஎஃப் கம்பெனிஸை நேற்று நைட்டா டெல்லிக்குள்ள ஏர்லிஃப்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் ராகுல் காந்தி நேத்தே பிஎம்மோட ரெசிடென்ஸ்க்கு வெளியில தர்ணால இருந்ததை பார்த்துருப்போம். அண்ட் இன்னைக்கு காலையில அவங்கள போலீஸை விட்டு குண்டு கட்டா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அண்ட் அவரோட மூக்குல இருந்து ரத்தம் வர்றதும் மீடியாவோட கேமரால பதிவாயிருக்கு. வெல்கம் பேக். நான் ஜோயல் அண்ட் யூ ஆன் அவர் ஜோஸ் விஷன். இப்போ இது எல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு வருஷமும் கண்டக்ட் பண்றாங்களா ஒரு நீட் எக்ஸாம், அதுல இருந்து தான் இந்த பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகுது. வழக்கம் போல எல்லா வருஷமும் போல இந்த வருஷமும் நீட் எக்ஸாமை கண்டக்ட் பண்றாங்க. ஆனா இந்த வருஷம் கண்டக்ட் பண்ண நீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்ஸ் கவர்மெண்டோட அலட்சியத்தினால வெளியில லீக் ஆயிருது. இதனால பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு தண்டனை அனுபவிச்சது யாருன்னா, அந்த எக்ஸாமுக்கு பல வருஷமா படிச்சு எழுதுனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். இதுல 15க்கும் மேல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் பண்ணி உயிரிழந்துக்கிட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்த அபிஜித் தீப்கே அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு கிளம்பி ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணணும்னு சொல்லி வராரு. இந்த அபிஜித் தீப்கேனா வேற யாரும் இல்லை, சிஜேபியோட ஃபவுண்டர். சிஜேபிக்கு உங்க யாருக்கும் இன்ட்ரோவே தேவையில்லை. காக்ரோச் ஜனதா பார்ட்டி, ஒரு ஜோக்கா ஆரம்பிச்ச பார்ட்டி தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ் சும்மா பேச்சுவாக்கில் இந்தியாவோட இளைஞர்கள் காக்ரோச் மாதிரி, பேராசைட்ஸ் மாதிரின்னு சொல்லியிருப்பாரு. அப்படியா, இளைஞர்கள்லாம் காக்ரோச்னா அந்த காக்ரோச் எல்லாம் ஒன்று கூடனா என்ன நடக்கும்னு பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம அபிஜித் தீப்கே இன்ஸ்டாகிராமில் ஒரு சிஜேபின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாரு. அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரே நாளில் பல மில்லியன் ஃபாலோவர்ஸ் வருது. அண்ட் கிட்டத்தட்ட இப்போ 25 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரெவல்யூஷனாக கிரியேட் ஆகுது இந்த சிஜேபி. ஸோ இப்படி கிரியேட் ஆன அந்த சிஜேபியை யூஸ் பண்ணி நீட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் நடத்துனாங்க. அதாவது நீட்டு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதை குறித்து ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் நடத்துறாங்க சிஜேபியோட ஃபவுண்டர் அபிஜித் தீப்கே. அண்ட் இந்த ப்ரொட்டஸ்ட்டில் நூற்றுக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயினும் பண்ணுறாங்க. அண்ட் அப்படி போக 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 இந்த ப்ரொட்டஸ்ட் ஒரு பீஸ்ஃபுல்லான ப்ரொட்டஸ்ட்டாக ஜந்தர் மந்தரில் டெல்லியில் போயிட்டு இருக்குது. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும் போது இந்த ப்ரொட்டஸ்ட்டில் யார் ஜாயின் பண்ணுறாங்கன்னா, ஆக்டிவிஸ்ட் சோனம் வங்சுக். இவர் இந்தியாவுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி. ஸோ இவர் இந்த ப்ரொட்டஸ்ட்ல ஜாயின் பண்றாரு, இளைஞர்களுக்கு நான் துணையா நிற்கிறேங்கிற மாதிரி. அதே மாதிரி உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றாரு. அண்ட் இந்த உண்ணாவிரதம் இருக்கும் போதே என்ன சொல்றாங்கன்னா, ஜூலை 20 பார்லிமெண்டோட ஃபர்ஸ்ட் மான்சூன் செஷன் அன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு பேரணி மாதிரி பார்லிமெண்ட்டை நோக்கி போவோம், நம்மளோட மனுவை, அதாவது நம்மளோட டிமாண்ட்ஸை எம்பிஸ் கிட்ட சப்மிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. இந்த மார்ச்சுமே ஒரு பீஸ்ஃபுல்லான மார்ச். ஓகே, இந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருந்தே அமைதியான வழியில போராடணுங்கிறது தான் இவங்களோட கொள்கையாவே இருந்துட்டு வருது.
ஸோ இப்படி சோனம் வாங்சுக்கும் உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இதுக்கப்புறம் ஆன்லைன்லயும் சரி, சோஷியல் மீடியால எல்லா இடமும் வந்து இது பயங்கரமான டாக்கா மாறுது. ஒருத்தர் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்காங்கன்னு சொல்லும் போது எல்லா இடமும் பயங்கரமா ஷேர் பண்றாங்க. இளைஞர்கள் மத்தியில இன்னும் அது பெரிய ஸ்பார்க் கிரியேட் பண்ணுது. அண்ட் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்ல சோனம் வாங்சுக் கூடயும் சிஜேபி ப்ரொட்டஸ்டர்ஸ் கூடயும் ஜாயின் பண்றாங்க. அண்ட் இதுக்கப்புறம் ஒரு 20 நாள் கழிச்சு ஒரு நியூஸ் வெளியே வருது. டாக்டர்ஸ் சொல்றாங்க இன்னும் 2 நாள்ல சோனம் வாங்சுக் வந்து உயிரிழந்துருவாரு இந்த உண்ணாவிரதத்தை கண்டினியூ பண்ணா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த நியூஸ் வெளியே வந்ததும் ஹைகோர்ட் என்ன டிசைட் பண்றாங்கன்னா, ஒருத்தரோட உயிர் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம், அதனால என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, சோனம் வாங்சுக்கு அந்த ப்ரொட்டஸ்ட் சைட்ல இருந்து கூட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு வந்து ஆர்டர் போடுறாங்க. ஸோ அப்படி சோனம் வாங்சுக்கு அந்த ப்ரொட்டஸ்ட் சைட்ல இருந்து அவரோட இஷ்டமே இல்லாம போலீஸ் வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போய் சஃப்தர்ஜுங்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே தான் ஒரு பெரிய டிபேட் கிரியேட் ஆகுது. கவர்மெண்ட் செஞ்சது சரியா தப்பா? ஏன்னா ஒரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா, நல்ல வேலைப்பா அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டீங்க, கவர்மெண்ட்டுக்கு உண்மையிலேயே ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் பேசுறாங்க. இப்போ இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா, அவரோட விருப்பத்தோட தான் அந்த உண்ணாவிரதத்தை அவர் இருக்க ஆரம்பிச்சாரு, அப்ப அதை நம்ம மதிக்கணும், அதை வந்து கவர்மெண்ட் வந்து இப்படி கெடுக்க கூடாது, கவர்மெண்ட் வந்து பண்றது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப் பேசுறாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, கவர்மெண்ட் வந்து அவரோட உயிரை காப்பாற்றணும்னு நினைச்சது உண்மையிலேயே சூப்பர், 100% கரெக்ட். ஆனா அதை செஞ்ச விதம் தான் தப்பு. போலீஸை விட்டு குண்டு கட்டா அவர் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறீங்க. ஏன் இதை வந்து இப்படி பண்ணியிருக்கலாமே? அவர் என்ன கேட்டார்? அந்த ஹங்கர் ஸ்ட்ரைக் அவர் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? பார்லிமெண்ட்ல இந்த இஷ்யூவை பத்தி டிபேட் ஒன்று நடத்தணும், இந்த இன்சிடென்ட்ல யாரெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களோ அவங்களுக்கு வந்து நஷ்ட ஈடு கொடுக்கணும், அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து தர்மேந்திர பிரதான் வந்து ராஜினாமா பண்ணணும், இதெல்லாம் தான் அவங்களோட டிமாண்ட்ஸா இருந்தது. அதை நீங்க அவங்க கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி மினிஸ்டர்ஸோ எம்பிஸோ அவங்க கிட்ட உட்காந்து அவங்களோட பிரச்சனைகளை கேட்டுட்டு அவங்க கூட ஒரு நெகோசியேஷன் வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு அவர் அந்த ஹங்கர் ஸ்ட்ரைக்கை கைவிட்டு இருப்பாரு. ஆனா அதை நீங்க பண்ணாம அவரை குண்டு கட்டா தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து அவரோட உயிரை காப்பாற்றணுங்கிறது எந்த விதத்துல நியாயமாகும்? இப்போ சோனம் வாங்சுக்கை போலீஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இதோட இந்த போராட்டம் முடிஞ்சிச்சா, எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவங்க பிளான் பண்ண மாதிரியே ஜூலை 20 நாடாளுமன்றத்தோட முதல் மழைக்கால கூட்டத்தொடர் அன்னைக்கு சன்செட் செலோ மார்ச் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. பார்லிமெண்ட்டை நோக்கி ஸ்டூடெண்ட்ஸ் பேரணி வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே பார்லிமெண்ட்டை சுத்தி இருக்கிற எல்லா ஏரியாலையும் பேரிகார்ட்ஸ் போடுறதுக்கு போலீஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபுல்லா போலீஸ் படையை வந்து குமிக்கிறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் போக 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 ஒவ்வொரு பேரிகார்டையா அடிச்சு தூக்கிட்டு போறாங்க. அண்ட் அப்படி போகும்போது பார்லிமெண்ட் வந்து ஒரு 200 மீட்டர்ல இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து போலீஸ் வந்து இதுக்கு மேல விடக்கூடாதுன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு பாக்குறவங்களெல்லாம், குழந்தைங்க பெரியவங்கன்னு சொல்லி யாரும் ஈவியறக்கமே இல்லாம, மனசாட்சியே இல்லாம அடிச்சு ஓட விடுறாங்க. அதுலயும் குறிப்பா ஒரு வீடியோல நான் பார்த்தேன், ஒரு போலீஸோட லத்தி எடுத்து ஒரு பையன் வீடியோ எடுத்து காட்டுறான். அந்த லத்தியில வந்து அந்த எண்டுல ஒரு ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க. அதாவது இவங்களோட நோக்கம் வந்து இவங்களை அடிச்சு இந்த கூட்டத்தை கலைக்கணுங்கிறது மட்டும் இல்ல, இனி இப்படி ஒரு கூட்டத்துல வந்து நிக்கணுங்கிறதுக்கே பயப்படணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கம். ஆனா அங்க கலைஞ்ச கூட்டம் ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துட்டு ஜந்தர் மந்தர்ல திரும்பவும் ஒவ்வொருத்தரும் வந்து நின்று அங்க இன்னமும் ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு தான் இருக்கு. அதாவது அங்க நின்று போராடின யாருமே வந்து ஏதோ ஒரு இனத்துக்காகவோ மதத்துக்காகவோ இல்ல ஏதோ ஒரு கட்சிக்காகவோலாம் அங்க வந்து நின்று போராடல. அங்க ஒவ்வொருத்தர் கையிலும் இருந்தது வந்து நம்மளோட தேசிய கொடி. நம்ம நாட்டுக்காக போராடணும், நம்ம நாடு பெருசாகணும், நம்ம நாட்டில் இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் பெரிய அளவுல வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்க ஒவ்வொருத்தரும் வந்து நின்று போராடினது. இது எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் டெல்லி காவல்துறை வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்றாங்க. அந்த வீடியோல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபடக்கூடாது, பீஸ்ஃபுல்லா ப்ரொடெஸ்ட் பண்ணணும், வைலண்டாலாம் நடந்துக்கிட கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, பீஸ்ஃபுல்லா பல மாசமா ஜந்தர் மந்தர்ல ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தவங்க தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. அவங்க ரோட்டுக்கு வந்ததுக்கான காரணம் யாரு? அவங்க கத்து அங்க இருந்து உங்க காதுக்கு கேட்க மாட்டேங்கி. அப்போ கேட்டுச்சுன்னா நீங்க அவங்களுக்கு ஏதாவது ரிப்ளை பண்ணியிருப்பீங்க. நீங்க ரிப்ளை பண்ணாதனால தானே, அவங்க கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தாதனால தானே அவங்க ரோட்ல இறங்கி கத்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாலும் அதை வேடிக்கை பார்த்துட்டு கேள்வியே கேட்கக்கூடாது. அப்படி கேள்வி கேட்டா ஃபர்ஸ்ட் அதை காதிலே வாங்கிக்கிற மாட்டீங்க. அதையும் மீறி ஒருபடி மேல வந்து ரோட்ல நின்று கத்துனா ஏதோ மாட்டடிக்கிற மாதிரி அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல கடத்திட்டு அதே ஹாஸ்பிட்டலுக்கு உங்கள ஒருத்தரையே அனுப்பி நலம் விசாரிப்பீங்க. அப்போ இதுக்கு பேர் தான் டெமோக்ரஸி. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. இன்னைக்கு காலையில போலீஸ் வந்து ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளவு பேர் வந்து அந்த போராட்டத்துல காயப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா,
ஸ்டூடெண்ட்ஸை விட அதிகமாக போலீஸ் தான் அதிகமாக காயப்பட்டிருக்காங்களா நேற்று நடந்த அந்த போராட்டத்தில். முந்தா நேற்று எல்லா போலீஸ் கையிலையும் லத்தி இருந்தது. எல்லாரும் ஹெல்மெட் போட்டிருந்தாங்க, கையில் ஷீல்டு வச்சுருந்தாங்க, வெஸ்ட்டு போட்டிருந்தாங்க, பத்தாக்குறைக்கு கன்னு வச்சுருந்தாங்க. மெஜாரிட்டி வீடியோவில் போலீஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸை விட அதிகமாக போலீஸ் தான் வந்து காயப்பட்டிருக்கிறீங்க. சரி, நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம். உண்மையிலேயே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ பேர் காயப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து மண்டே வந்து ஒரு நியூஸ் ஆர்டிக்கலில் வந்த ரிப்போர்ட்டு 103 பேர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் மேஜராக என்ன ரீசன்னால அட்மிட் ஆகிருக்காங்கன்னா ஃப்ராக்சரு, ஹெட் இன்ஜுரி, வேறு ஐ இன்ஜுரி. அந்த டியர் கேஸ் போட்டதுனால நிறைய பேருக்கு வந்து ஸ்வெல்லிங் ஏற்பட்டுருக்குது. ஸோ இப்படி உண்மையிலேயே வந்து இந்த போராட்டத்தில் காயப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாரும் சீக்கிரம் குணமாகிறதுக்கு நம்ம எல்லாருமே அந்த கடவுளை வேண்டிக்கிடுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்ச குட்டி குட்டி கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி ஒரு நியூஸில் நான் பார்த்தேன், ஸ்விக்கி, சொமேட்டோவில் வந்து இந்தியாவில் நிறைய இடத்துலேருந்து அந்த ஜந்தர் மந்தர் ப்ரொட்டஸ்ட் சைட்டுக்கு வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. உண்மையிலேயே அது ரொம்ப நல்ல விஷயம். உங்களால் முடிஞ்சது அந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் வந்து அங்கே கேதர் ஆகிருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் பண்ணணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். அண்ட் இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத நாளைக்கு நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என் வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.